இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எதெல்லாம் ஹெல்த்தின்னு நினைக்கிறாங்க? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் சத்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் பில்ட் ஆகிட்டு வருது. பெண்கள் யங் விமன் அரௌண்ட் 35 to 40 வரும்போது குறைஞ்சது 10 பேர் அன்வான்ட் அண்ட் அன்ரிக்வயர்டு யூசேஜ் அப்யூஸ் ஆஃப் B12 டேப்லெட் அங்கே இருக்கிறது. இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை நான் சாப்பிடலாமா அப்படின்றத எத்தனை பேர் இன்னைக்கு டாக்டர் கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்குறாங்க? எல்லாரும் சேஃப் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, இப்போ உங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்கு, அனீமியா இருக்கு, டாக்டர் கிட்ட போறீங்க, ஒரு அயன் சிறப்பு கொடுக்குறாங்க. இதை சாப்பிடும்போது ஒரு மாசத்துல யூ ஆர் கெட்டிங் பெட்டர். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய நிறைய பெண்கள் இதை சாப்பிட்டா எனக்கு எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ரத்த உறைதல் அவங்களுக்கு அதிகமாகி அந்த இடத்துல ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ வரது. ஒரு சவுத் இந்தியன் எஸ்பெஷலி தமிழ் உணவு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீன் ஒரு நாளைக்கு 2 கிராம் அளவே உங்கள் உணவில் நம்ம சாப்பிட்ற உணவுல புரோட்டீன் இல்ல. இதுதான் நான் சொல்றேன். இது அமெரிக்கன் தியரியை கொண்டு வந்து இங்க கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட உணவுல நிஜமாவே புரோட்டீன் இருக்கா? நிறைய இருக்கேமா. 50 கிராம் புரோட்டீன் இன்டேக் எப்படி வரும்? நீங்க 3 இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான 50 கிராம் புரோட்டீன் அதில் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்னைக்கு டாக்டர் கௌதமன் தான் பேச வந்திருக்காரு. நிறைய டாபிக்ஸ் அவரோட பேசியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். எந்த ஹேபிட்ஸில் நம்ம ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அதை நம்ம அன்ஹெல்த்தியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் பற்றி பேசுகிறேன்னா, நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு வரணும், நிறைய விஷயங்கள் மாடர்னாக ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதை நினைக்கிறோம். பட் நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் விளைவுகள் அதை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் எதெல்லாம் நம்ம ஹெல்த்தின்னு நினச்சிட்டு அன்ஹெல்த்தியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற டாபிக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இது நான் ரொம்ப காமனாக என்னோட ஒப்பீனியன் தான் சார் இது. ஏன்னா இன்னைக்கு மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய நிறைய பேர், ஒரு மாடர்ன் லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ணுற நிறைய பேர் எது ஹெல்த்தி எது அன்ஹெல்த்தின்னு தெரியாமலே அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எதெல்லாம் ஹெல்த்தின்னு நினைக்கிறாங்க? சரி, இன்றைக்கி மக்கள் பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் சத்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் லாஸ்ட் 10 இயர்ஸில் பில்ட் ஆகிட்டு வரது நம்ம பார்க்கலாம். சப்ளிமெண்ட்ஸ். ஓகே. சப்ளிமெண்ட்ஸ்னால் அது ப்ரோட்டீனாக இருக்கலாம், கால்சியமாக இருக்கலாம், விட்டமின்ஸாக இருக்கலாம், மினரல்ஸாக இருக்கலாம். இப்போ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு 1999 யூஎஸ் போயிருந்தபோது ரொம்ப அதிசயிச்சு பார்த்த விஷயம் என்னென்னா, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விதவிதமான சப்ளிமெண்ட்ஸ், ஃப்ளேவர்டு சப்ளிமெண்ட்ஸ். அப்போ நான் பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோன்னா என்ன பண்ணுவோன்னா, கடுகு பொடி இந்த மாதிரி பேக்டு உணவுகளை எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது நிறைய பேரை பார்க்கும்போது அந்த சப்ளிமெண்ட்டை டப்பாவாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நான் யோசித்தேன், ஏன் இப்படி இருக்காங்க? தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஏன்னா அவங்க உணவுகளில் நம்ம உணவுகள் மாதிரி வெரைட்டிஸ் கிடையாது, குக்கிங் கிடையாது. ஸோ அதனால் எடுக்கிறாங்கன்னு நினச்சேன். இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அதே போல் சென்னையில் இருக்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஏகப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ். அப்போ இன்றைக்கி கான்செப்ட் இப்போ எப்படி வருதுன்னா, ஒரு அமெரிக்கா போயிட்டு வரக்கூடிய ஒரு வயசான 60 வயசு இருக்கக்கூடிய அம்மா அப்பா என்ன கொண்டு வராங்களோ இல்லையோ சத்து மாத்திரைகளை கொண்டு வந்து டெய்லி சாப்பிட்ற ஹேபிட்டை வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, புரதச்சத்துக்கான ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் மேசிவாக சோஷியல் மீடியாவில் வரதை பார்க்குறோம். உங்களுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் ப்ரோட்டீன் கிடையாது, ஸோ யூ ஹேவ் டு டேக் இட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன இருக்கும், அந்த ரெக்கமெண்டேஷனில் வரக்கூடியது US FDA அப்ரூவ்டு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களோட வரும்போது 12வது முடித்து காலேஜ் போகக்கூடிய நிறைய ஆண்கள், காலேஜ் முடித்து வேலைக்கு போகக்கூடிய பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பெண் குழந்தைகள், ஹேர் ஃபால், PCOD இந்த மாதிரி இஷ்யூஸோட போராடிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இன்றைக்கி ஆப்ட் பண்ணக்கூடிய விஷயமா நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்கிறத இப்போ நான் பார்க்குறேன். ஓகே. இதானா தேவையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யாருமே அதை அனலைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சின்ன கேள்வி நம்மளே கேட்டுக்கலாம். 45 வயசு நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, உங்கள் மூட்டுகளில் வலி இருக்குது, டாக்டர் உடனே ஒரு 6 மாதத்துக்கு கால்சியம் மாத்திரை சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. அப்போ 6 மாதத்துக்கு நீங்கள் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டு உங்களோட எலும்புகள் பலமடையுது அப்படின்னா
அப்போ மனுஷனுக்கு மூட்டு வலி வர வேண்டிய அவசியம் இருக்குமா? இல்லை, கிடையாது. ஆனால் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், எலும்புகள் பலவீனமாகுது. ஒரு பக்கம் சத்து மாத்திரை சாப்பிட்றீங்க, இன்னொரு பக்கம் பலவீனமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சத்து மாத்திரைகள் பெரிய அளவில் உங்களோட ஆரோக்கியத்தை இம்பேக்ட் பண்ணலை. அதே போல் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு 6 பேக்ஸ் வந்துருமா? இல்லை, கிடையாது இல்லையா? ஸோ அந்த சைட்லேயும் பார்க்கும்போது நிறைய யங் சில்ட்ரன் அதை சாப்பிட்றாங்க. 12 வயசு 15 வயசு. எப்போ ஆன்லைன் ரீச்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சதோ அப்போ வந்து என்ன ப்ராடக்ட் வேணால் நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸினஸ் வந்த பிறகு எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி மளிகை சாமான் இருக்கோ இல்லையோ சப்ளிமெண்ட்டோட ஒரு ஷெல்ஃப் கிரியேட் ஆகிருக்கிறத நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. பட் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப். ஸோ எல்லாருக்கும் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது தேவை கிடையாது. யாருக்குமே சப்ளிமெண்ட் தேவையில்லைங்கிறது தான். யாருக்குமே தேவையில்லை. அப்போது இந்த மாதிரி இவங்க கன்சியூம் பண்ணுறதுனால, இப்போது ஒரு டாக்டரோட கைடன்ஸ் இல்லாமல் அவங்களா கன்சியூம் பண்ணுறதுனால என்ன மாதிரி விளைவுகள் சார் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து B12 சத்தை எடுத்துப்போம். ஒரு பெண்ணுக்கு அனீமியா, இரும்புச்சத்து குறைபாடு இருக்குது, PCOD இஷ்யூஸ் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்குது, ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது, கர்ப்பப்பை சார்ந்த இஷ்யூஸ் இருக்குது, குழந்தை பிறப்பதில் இஷ்யூ இருக்குது, இல்லை குழந்தை வயிற்றில் இருக்குது. எல்லா மருத்துவரும் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு சத்து B12 சத்து. 99.9% டெஸ்ட் பண்ணாமல் பரிந்துரைக்கக்கூடிய சத்தாக B12 சத்து இருக்குது. பட் B12 மாத்திரையை நீங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு 2 மாதம் சாப்பிடுங்க, இல்லை 3 மாதம் சாப்பிடுங்கன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழக்கமோ இல்லை ஒரு அன்எஜுகேட்டட் ஒரு கல்ச்சர் வச்சுருக்கிறதுனாலையும் எனக்கு சொல்ல முடியல, மாதக்கணக்கில் அதை சாப்பிட்றவங்கள நான் பார்க்குறேன். இப்போ B12 குறைந்த நிலை இருந்தது போக B12 டாக்ஸிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே போகுது. ஓகே. இந்த B12 டாக்ஸிசிட்டி தான் பெண்களுக்கு இன்றைக்கு நான் ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ் ஏற்படுறதுக்கு முதல் காரணம். அதாவது உங்கள் லிவர் ஃபெயிலியர் பெண்கள் யங் விமன் அரௌண்ட் 35 to 40 வரும்போது அவங்களோட ஹிஸ்ட்ரி ஒரு 100 பேரை நம்ம எடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சது 10 பேர் அன்வான்ட் அண்ட் அன்ரிக்வயர்டு யூசேஜ் அப்யூஸ் ஆஃப் B12 டேப்லெட் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு ரத்த குறைபாடு இருக்குது, அனீமியா இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஒரு அயன் சிறப்பை கொடுக்குறாங்க. உங்கள் உடம்புல நீங்கள் சோர்வு, தலைமுடி கொட்டுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பசி இல்லாமல் இருக்கிறதுலாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதை சாப்பிடும்போது ஒரு மாதத்தில் யூ ஆர் கெட்டிங் பெட்டர். திருப்பி 3 மாதம் கழிச்சு அதே போல் ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதில்ல, திருப்பி ஒரு ஒப்பீனியன் வாங்குறதில்ல, அதே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போகக்கூடிய நிறைய பெண்கள் இதை சாப்பிட்டா எனக்கு எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே. அப்போ ரத்த உறைதல் அவங்களுக்கு அதிகமாகி அந்த இடத்துல ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ வரதை நம்ம பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் விட நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ் உணவு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய உணவு. இப்போ காலை உணவாக நீங்கள் இட்லி கூட நெய், அது கூட சாம்பார் போடுறீங்க. உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், உங்களுக்கு தேவையான ஃபேட், உங்களுக்கு தேவையான அடிஷ்னல் ப்ரோட்டீன், இது எல்லாமே நமக்கு அதில் கிடச்சிருது. கூட சட்னி வச்சுக்கிறீங்க, தேவையான ஃபைபர் அதில் வந்துடுது. ஸோ இன்றைக்கி ஒரு மனுஷனுக்கு தேவையானது 1 கிலோ எடைக்கு 1 கிராம் ப்ரோட்டீன். இப்போ நீங்கள் வந்து 50 கிலோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு 50 கிராம் ப்ரோட்டீன் தேவை. அப்போ 50 கிராம் ப்ரோட்டீன் இன்டேக் எப்படி வரும்? நீங்கள் 3 இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு தேவையான 50 கிராம் ப்ரோட்டீன் அதில் வருது. ஓகே. மதியான உணவு சாப்பிட்றீங்க, வந்துடுது. இரவு உணவு வந்துடுது. அப்போ பொதுவாக ஒரு சவுத் இண்டியன், எஸ்பெஷலி தமிழ் உணவு நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு 2 கிராம் அளவே உங்கள் உணவில் வந்துடுது. பட் இந்த ப்ரோட்டீன் இல்லை அப்படின்றதான சார் எல்லாருமே ப்ராபகண்டா பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இல்லை. இதுதான் நான் சொல்கிறேன், இது அமெரிக்கன் தியரியை கொண்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அப்போது நம்மளோட உணவில் நிஜமாவே ப்ரோட்டீன் இருக்கா சார்? நிறைய இருக்கேம்மா. நீங்கள் இட்லி சாப்பிடாதவங்க யாருமா இருக்கா? 4 இட்லி சாப்பிட்றீங்க. ஆமாம். ஒரு இட்லியோட எடை அட்லீஸ்ட் 75 கிராம். அதில் 50% அரிசி, 50% பருப்பு. அப்போ 75 கிராம் இன்ட்டு 4 300 கிராம் இருக்கக்கூடிய இட்லி, அட்லீஸ்ட் 3 இட்லி நீங்கள் வைங்களேன். ஏன் 1 இட்லி வைங்களேன், 2 இட்லி நீங்கள் ஆவரேஜாக சாப்பிட்றீங்கன்னா 75 கிராம் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் அதில் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே. அப்போ 100 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேயே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட்டு சரியாக கிடச்சிட போது, திருப்பி நீங்கள் லஞ்சில் ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க, ஒரு பருப்பு வகை சாப்பிட்றீங்க, திருப்பி டின்னருக்கு அதே போல் இட்லி தோசை சாப்பிட்றீங்க. ஸோ உங்களோட ப்ரோட்டீன் ரிக்குவயர்மெண்ட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர் ஆஃப். அப்போ உங்களுக்கு அடிஷ்னல் ப்ரோட்டீன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்கை நான் சாப்பிட்லாமா அப்படின்றத எத்தனை பேர் இன்றைக்கி டாக்டர்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் வாங்குறாங்க? எல்லாரும் சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை, இந்த ப்ரோட்டீன் ட்ரிங்க் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் சார்ந்த யூரிக் ஆசிட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே.
யாரெல்லாம் இன்றைக்கி ப்ரோட்டீன் அப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யூரிக் ஆசிடை அதிகப்படுத்தக்கூடிய கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோயோ ஏன் கிட்னி ஃபெயிலியரோ கூட ஏற்படலாம். ஓகே, நான் வந்து என்டையர் சப்ளிமெண்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ஃபேக்குன்னு சொல்லலை. உங்கள் உடம்புக்கு என்ன தேவைங்கிறத ஒரு மருத்துவ ஆலோசனையோட மருத்துவர் சொல்கிற குவான்டிட்டி அவங்க சொல்கிற பீரியட் எடுத்து நீங்கள் நல்லா இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணி நல்லா இருக்கீங்கன்னா அதை வித்ட்ரா பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். பட் ஆல்டர்னேட்டிவ்லி இன்றைக்கி நீங்கள் ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, அந்த 100 கிராம் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புல அப்சர்வ் ஆகுதா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இன்றைக்கி விட்டமின் டெஃபிஷியன்சி, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு கிடையாது. உங்களுடைய மேல் அப்சர்ப்ஷன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய உங்கள் உடம்பால் அந்த சத்துக்களை எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய நோயோடு தான் நம்ம போராடிட்டு. ஸோ நல்லாவே சாப்பிட்டாலும் உடம்பு அதை அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டே எடுத்தாலும் உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் கால்சியம் டேப்லெட்டே எடுத்தாலும் உங்கள் உடம்பு அப்சர்வ் பண்ணாது. இந்த பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கா? இதுதான் இன்னைக்கு தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, அமெரிக்கன் டயட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடையாது. கோழி இறைச்சி மட்டும், முட்டை மட்டும்தான் அங்கே உணவு. இந்தியன் டயட்டுக்குள்ளே வாங்க, பருப்புலேருந்து, இட்லியிலேருந்து, பொங்கல்லேருந்து யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். பட் ஏன் நம்ம உடம்புல ப்ரோட்டீன் செய்கிறதில்ல? ஏன்னா மேல் அப்சர்ப்ஷன் கம்மியாக. எக்ஸாக்ட்லி. நீங்கள் வந்து உங்கள் உடம்புல நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வருதுன்னா சப்ளிமெண்ட்டை தேடக்கூடாது. உங்களோட ஆப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை விட முக்கியம் உங்களை டீடாக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, உங்களோட கட்டு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ற மருந்தோ சாப்பாடோ எதாக இருந்தாலும் உடம்புக்குள்ளே சேரும். நீங்கள் உங்கள் கட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கல அப்படின்னா யூ வில் எண்ட் அப் இன் ட்ரபிள். கூட பாதாம் பருப்பு ஒரு 10 பருப்பு தோல் உரிச்சது, அது கூட ஏதாவது ஒரு பழம் அல்லது பழச்சாறு, இதுதான் பெஸ்ட் டயட். கண்மூடித்தனமாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய உண்மையான சயின்ஸை புரிஞ்சிக்காமல் யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய தவறாக. இன்றைக்கி நம்ம நல்லதுன்னு நினைக்கக்கூடிய விஷயம் நல்லதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தேட வேண்டியது. இன்றைக்கி ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து சும்மா கிடைக்கிற விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டிய விஷயம். இன்றைக்கி விற்கிற விலையில் தங்கம், பெட்ரோல் கூட நீங்கள் வாங்கிடலாம், ஆனால் ஹெல்த் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது.